ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மிக்சல் ரெசிபி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 விசில் வரட்டும். அப்போ தான் பருப்பு நல்லா பாயில் ஆகும். அதுக்குள்ளே தேவையான தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு. விசில் இறங்கட்டும். அதுக்குள்ளே தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள், மராட்டா மசாலா, கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. மராட்டா மசாலா மகாராஷ்டிரியன் ட்ரெடிஷ்னல் மசாலா. இந்த மசாலாவை எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பூண்டு கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது 1 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் விசில் இறங்கிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. கொஞ்சம் மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலி கொத்தமல்லி தூவி விடுங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான மிக்சல் ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.